சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னன்னு நான் பேசினதெல்லாம் கேட்டல, ஏதாவது உனக்கு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு, அண்ணன் வந்துடுறேன். சரிண்ணே. எது சரியா? ஹலோ, ஹலோ. என்னது இது? ஏன் முன்னாடி என் தங்கச்சி அடிக்கிறீங்க? ஆஹா, இது சரிப்பட்டு வராது. நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். நான் போறேன். ஒரு நிமிஷம் இருங்க மாப்ள. அடி இளவெடுத்தவளே, வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டே. மாப்ள, ஏங்க கோவப்படுறீங்க? நான் பவித்ரா கிட்ட சும்மா தான் கோவப்பட்டேன். சும்மா அவளை நான் என் மருமகளா பாக்கல, என் சொந்த மகளா தான் பாக்குறேன். இவ்வளவு அழகான அன்பான மருமக இந்த சீமையில வேற யாருக்காவது கிடைக்குமா? அதுவும் எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஏங்க, சுப்பிரமணிக்கு ஏத்த பொண்ணே இல்லங்க இவ. என் பவித்ரா சில மாதிரி இருக்கா, அவன் செனப்பண்ணி மாதிரி இருக்கான். இப்படிப்பட்ட அழகு தேவதைய நம்ம தங்கத்தட்டுல வச்சுதானங்க தாங்கணும். மாப்ள, இவ சைஸுக்கு தட்டு இல்லைன்னா கூட நான் ஆர்டர் கொடுத்து செய்ய சொல்றேன். அந்த வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க ப்ளீஸ் மருமகனே. ஆமாங்க மாப்ள, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறோம். அந்த வீடியோவை யாருக்கும் அனுப்பிடாம டெலீட் பண்ணிடுங்க. பாப்போம், அது நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறது பொறுத்துதான் இருக்கு. பவிமா, நீ போமா, நீ போய் வேலையை பாரு. மாமா கொஞ்சம் நவருங்க. மாப்ள மாப்ள மாப்ள, ஒரு நிமிஷம். கையல், கொஞ்சம் இறங்கி வா. இப்போ இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இறங்கி வா சொல்றேன். வா. சொன்னா கேளு எழில், எனக்கு வீட்டுக்கு போகணும். நீ வா கையல், வா வா கையல், வா. உட்காரு. ஏய் கையல், உட்காரு. எழில், நான் ஆல்ரெடி மூட் அவுட்ல இருக்கேன். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம இப்ப எதுக்கு நீ என்ன டென்ஷன் பண்ற? தயவு செஞ்சு என்ன வீட்டுல கொண்டு போய் விடு. கையல், நீ அங்க இருந்தா நடந்ததே யோசிச்சுட்டு இருப்ப, மைண்ட் ரிலாக்ஸா இருக்காது. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உட்காரு. அட உட்காரு உட்காரு. இங்க பாரு கையல், முடிஞ்சதையே நினைச்சிட்டு இருந்த யாருமே இங்க முன்னேறினதா சரித்திரமே கிடையாது. இத நீதான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவ. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் எழில்னு எல்லா விஷயத்தையும் போல்டா ஃபேஸ் பண்ற நீயே இப்படி சோர்ந்து போய் உட்காரலாமா? அப்புறம் உன் ஃபேமிலி யார் தேத்துவா? மகிழ்ச்சிங்கிறது முதல்ல நம்ம கிட்ட இருந்து வரணும் கையல். அப்பதான் அது மத்தவங்களை சந்தோஷப்படுத்தும். எல்லாருக்கும் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா? தலை போற பிரச்சனையா இருந்தாலுமே அதை நீ அப்படி கூலா ஹேண்டில் பண்ணுவ. இந்த நிமிஷம் வாழ்றதுக்கு இப்ப என்ன தேவையோ அதை நீ செய்வ. அந்த கையில் இப்ப எங்க போனா? மூர்த்தி ஜெயில இருக்கிறது, தேவிக்கு நடக்கிற கொடுமை, இதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் இத்தனை நாளும் வாழ்க்கையில நீ பார்க்காத பிரச்சனைகளே இல்ல. இதை விட பெரிய பிரச்சனையவே நீ கடந்து வந்திருக்க. அப்படி இருக்கும்போது இதையும் கடந்து வா கையல். நம்மளை மீறி எதுவும் நடக்காத. நீயே இப்படி டல்லா இருந்தனா உன் வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லு? தேவியும் நீ சொன்னாதானே கேப்பா. அவளுக்கு யாரு சப்போர்ட்டா இருக்கிறது? குழந்தையோட ஹெல்த் முக்கியம் இல்ல? நீ இருக்கிறங்கிற நம்பிக்கை தான் உன் குடும்பத்தோட தைரியமே. அத சரியை விட்டுறாத கையல். இங்க பாரு, இப்போ மனநிலைமை என்னவா இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லாமே சரியாயிடும்னு துணிச்சலா இரு கையல். கையல், நீ பழைய மாதிரி பிரிஸ்கா ஸ்போர்ட்டிவா பேசிட்டு தான் நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதையுமே புரிஞ்சுக்காம சோகமா உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? சரி, இது சரிப்பட்டு வராது. இரு, வர.
நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் காதலை, பொன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாரி. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. என்ன இவ எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா, ரொம்ப பண்றாளே. இரு வர. கயல், நீ போங்காட்டம் ஆடுற. நான் என்ன அவ்வளவு மொக்கையவா வாசிக்கிறேன்? முகத்தை சோகமா வச்சு உட்காந்துட்டு இருக்க. ப்ளீஸ் இப்படி இருக்காத கயல். ஏய் கயல், இங்க நான் வாசிக்கிறதே உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க சாப்பிட வழி இல்லாம இருக்காங்க நினைச்சு காசு போட்டு போயிடுவாங்க. ப்ளீஸ். காமெடி மொக்கையா இருந்துச்சா? மேடம் சிரிக்க மாட்டீங்க? சரி பரவாயில்ல, ஆனா எனக்காக கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சாரி, சடனா என்னால இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர முடியல. ப்ளீஸ் என்ன வீட்ல கொண்டு போய் விடுறியா? ஓ அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? இங்க பாரு, உன் முகத்துல சிரிப்பை பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். அப்ப நீ இங்கே தான் இருக்கணும். ஆ